வீடியோ பார்த்துட்டு வரதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பட்டம் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் வீடியோ வேணும்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்காக வரும். என்னதான் ஒரு பெண் ஒரு ஆணின் மீது உண்மையான அன்பையும் காதலையும் அவர்களுக்கு தேவையான விஷயமும் செய்து கொடுத்தாலும் கூட இங்கு இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்கள் அவர்களை வெறுப்போது பொருளாகவும் அவர்களுக்கு தேவையை பயன்படுத்தி கொள்ளும் பொருளாகவும் தான் பார்க்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு ஆணுக்காக அவங்க லைஃப்ல அந்த பெண் என்ன விஷயங்கள் எவ்வளோ நாளும் மனசளவில் சரி அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தாலும் கூட இங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஆண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை ஜஸ்ட் ஒரு பொருள், அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்புக்காக மட்டுமே அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க. முக்கியமாக அவங்க ஒரு மிஷின் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட ஒரு சில ஆண்கள் நினச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்காங்க. அது ரொம்பவே தவறான விஷயம். நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா மாறிக்கோங்க. ஒரு ஆணுடைய வாழ்க்கையில் உண்மையான காதல் இருந்தால் அந்த ஆணுடைய வாழ்க்கையில் அதன் பிறகு எப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கும், வேறு ஒரு காதல் உருவாக இருந்தாலும் கூட அந்த ஆணுக்கு அந்த உண்மையான காதல் என்றென்றும் தனக்கும் ஞாபகம் வந்து கொண்டேதான் இருக்கும். ஒரு ஆண் ஒரு பொண்ணை விரும்புறாங்க, ஒரு பிரேக்கப் ஆகுது. என்னதான் சரி ஒரு ஆணுக்கு ஒரு பிரேக்கப் ஆயிட்டாலும் ஒரு உண்மையான காதல் அந்த ஆண் பண்ணியிருந்தானா கண்டிப்பா அந்த பெண்ணுடைய ஞாபகம் அந்த ஆணுக்கு எப்பவுமே வந்துகிட்டு தான் இருக்கும். ஒரு நாட்கள் ஒரு வாரங்கள் அல்ல, பல மாதங்கள் பல வருடங்கள் ஆனாலும் அந்த பெண்ணுடைய ஞாபகம் இருக்கும். ஆனா அதுக்கு அந்த ஆணுடைய காதல் எந்த அளவுக்கு உண்மையா இருந்துச்சுன்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் அது ஞாபகம் இருக்கும். இங்கே ஆண்களில் ஒரு சில நபர்கள் திருமணம் செய்வதற்கு முக்கியமான காரணம் அவர்கள் வம்சத்தை பெற்றுக்கொள்வதற்காகவும் அவர்களுக்கு தேவைப்படக்கூடிய உடல் ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. ஆனா ஒரு சில ஆண்கள்லாம் இருக்காங்க, அவங்க வம்சாவளிகளை நிறைவேற்றி பண்ணவும், அதாவது அவங்களுக்கு அப்புறமும் அவங்களோட குடும்பம் இருக்கணும். இப்போ அவங்க வீட்டுல ஒரு ஆண் குழந்தை இருக்குங்க. அவங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் குழந்தையோட ஒரே ஒரு ஆண் குழந்தை, அந்த ஆண் குழந்தை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்ற போது அந்த ஆண் குழந்தை அந்த வம்சம் அப்படி நின்றும். அதனாலேயே நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் இருக்கவங்களையும் கல்யாணம் பண்ணி வச்சு அந்த குழந்தை பெற்று வைக்காங்க. முக்கியமா ஆண்களோட ஆசையும் ஒரு சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் கிட்ட உடலுறவு ஆசைக்காக மட்டுமே விரும்பக்கூடிய ஒரு சில நபர்களாகவும் இருக்கதான் செய்றாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க லைஃப்ல போயிடாதீங்க. ஒரு ஆண் உங்களை எந்த அளவுக்கு உண்மையாக விரும்புகிறார்களோ அந்த அளவுக்கு அந்த ஆணிடம் உங்களுடைய ஞாபகம் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். உங்க லைஃப்ல ஒரு ஆண் எந்த அளவுக்கு உங்களை விரும்புறாங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஞாபகம் அவங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். உங்களை ஜஸ்ட் ஃபார்ம் சும்மா டைம் பாஸ்க்காக விரும்புறாங்கன்னா உங்களுடைய ஞாபகம் அவங்களுக்கு வராது. உங்களை ஓரளவுக்கு மனசுல விரும்புறாங்கன்னா ஓரளவுக்கு ஞாபகம் வரும். ஒரு சில நேரத்தில் கால் பண்ணுவாங்க, உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அடிக்கடி மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த டேல ஒரு மோஸ்ட் ஆஃப் த டைம்ல உங்க கூட மட்டுமே பேசுறாங்க, உங்க கூட மட்டுமே பேசுறாங்க, உங்க கூட மட்டுமே பேச ட்ரை பண்றாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு அதிக ஞாபகம் இருக்கும். காரணம் அப்படிப்பட்ட ஞாபகம் வரனால தான் உங்களை தொடர்பு கொள்ளவே நினைக்காங்க. ஒரு நாளைக்கு நீங்க அதிகமா பேசுறீங்க அப்படின்றத விட பல வருடங்களாகியும் அதிகமா பேசுறீங்க அப்படின்ற போது தான் அந்த காதல் உண்மையான காதலா இருக்கும். ஒரு ஆண் ஒரு பெண்ணை காதலிக்கும் பொழுது அந்த பெண் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒவ்வொரு தடவையும் அழுது அழுது நிறைவேற்றினால் அந்த ஒரு தடவைக்கு மேல் அந்த ஆணிற்கு அந்த பெண்ணை பிடிக்காமல் போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சில பெண்கள்லாம் இருக்காங்க, தனக்கு தேவைன்ற விஷயத்த அவங்க அதை ஃபேஸ் பண்ணி தைரியமா ஏற்று நின்று அவங்க அடையணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் அடைய நினைப்பாங்க, ஆனா அது முடியாதுன்ற போது அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழ ஆரம்பிச்சு ஒரு விஷயத்த அடைஞ்சிருவாங்க. இதே மாதிரி பல டைம்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஆணுக்கு அந்த பெண் மேல வெறுப்பு உண்டாகும். அந்த செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்துக்காக அழுது அழுது நடம்பிடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா கண்டிப்பா பிடிக்காம போயிடும். அண்ட் மோஸ்ட்லி ஒரு ஆண் உங்களுக்கு அந்த விஷயம் செஞ்சு தரல, நீங்க அதுக்காக அழுது அவங்கள்ட்ட முடிவு பண்ணி வாங்குறீங்க அப்படின்னா அது உண்மையான அன்பா இருக்காது. அதையும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் தான். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சித்தரா பாய்.